அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளில் மூத்த பிள்ளைக்கும் இளைய பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா தனித்துவம் அப்படிம்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க நல்லா பேசும், ஒரு சில பிள்ளைங்க நல்லா பாடும், ஒரு சில பிள்ளைங்க நல்லா டான்ஸ் ஆடும், ஒரு சில பிள்ளைங்க படிப்பில் சுமாராக இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும்பாங்க. அதாவது உடல் வலுவாக செய்யக்கூடியது, அதாவது ஓட்டப்பந்தயம், சரிங்களா, இது மாதிரியான விஷயங்கள். ஒரு சிலர் பேச்சு போட்டி, ட்ராயிங், இப்படி ஒன்றையும் பார்த்திங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. நம்ம கவனித்து பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நம்ம மாதிரி மனிதனாக இருக்கிற நம்மளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்முடைய நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க. நம்மளை மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. பல விதமாக திங்க் பண்ணுறாரு. எப்படி ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது அது பெண்களை கவர மாதிரியே இருக்கணும், ஆண்களை கவர மாதிரியே இருக்கணும், குழந்தைகளையும் கவரமாக இருக்கணும். இதை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு யோசிக்கிறவர்களே வச்சுருப்பாங்க சில விஷயங்கள், சரிங்களா. அதுபோல் மக்களாக பிறந்த அனைவருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்தன்மை, தனித்திறமை அப்படி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நானும் நிறையா முயற்சி பண்ணுறேன். என் நண்பன் போல் பேசுகிறதுக்கு, என் நண்பன் போல் கவிதை எழுதுவதற்கு, என் நண்பன் போல் சிரிப்பதற்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக சிரிப்பாங்க. கன்னத்தில் குழி விழுற போல நல்லா கலகலன்னு பேசுவாங்க, கலகலன்னு சிரிப்பாங்க. நம்மளும் அவங்க பக்கத்தில் நிற்போம். அவங்கள மாதிரியான பேச்சாற்றல் வராது. இப்படி நம்ம மனசுக்குள்ளே, ஆள் மனதுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது. நானும் அவனை மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கும் அது மாதிரியான தனித்தன்மை வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படிக்கின்ற காலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், ஒரு கல்லூரியில் படிச்சிருப்போம். இந்த இடங்களில் லைப்ரரி அப்படின்னு ஒன்று உண்டு. அப்போ நான் என்ன பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணுற லைப்ரரியனுக்கு உதவி பண்ணலாம். அந்த லைப்ரரிக்கு நம்மளால் முடிந்த 5 புத்தகங்கள், ஒரு ஆதர் எழுதுனா ஒரு புத்தகம், ஏதோ ஒரு புத்தகங்க, பஞ்சதந்திர கதைகள் அப்படின்றது, அதில் ஒரு ஆதர் எழுதியிருக்கிறாரு. அதில் 5 புக்கு வாங்கி வச்சிட போகிறோம். இப்படி அதாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு பயன்படும்படியான புத்தகங்களை லைப்ரரிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது, வழங்கும் பொழுது, நம்மளுடைய தனித்தன்மையை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அதிகப்படுத்தும் அப்படின்னு தான் உணர முடியலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.